வெல்கம் டு மில்லியனம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 8th படித்தவங்க, ஏஎன்எம், பிஎஸ்சி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிற மாதிரியான பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், தர உதவியாளர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி, இப்படி பல்வேறு பதவிகள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கான தகுதிகள் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே வேலைவாய்ப்பு உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வரும்போது அது பற்றின தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட சுகாதார அலுவலகம், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பல்வேறு பதவிகளுக்கு தான் இப்போ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பதவி அதை முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான மாத சம்பளம் 23,000, வயது 35க்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட், ஒப்பந்த அடிப்படையிலான பணி. அடுத்து வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கல்வி தகுதி பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. இவங்களுக்கு மாத சம்பளம் 23,000, வயது வந்து 40க்கு உட்பட்டு இருக்கணும். ஓகே. அடுத்து வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ இந்த பதவிக்கு வந்து 17,000 சம்பளம், நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி. ஸோ இதுதான் இந்த வேலைக்கான கல்வி தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. த பர்சன் ஷுட் ஹாவ் லைவ் ஆர்சிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் வித் வேலிட் நம்பர். ஸோ அந்த ஆர்சிஐ ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வேலிட் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், மொத்தம் நம்பர் ஆஃப் வேகன்சி 3 கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் 8,500. ஷுட் ஹவ் ஸ்டடிட் மினிமம் 8th ஸ்டாண்டர்ட், மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட். ஸோ வந்து குறைந்தபட்சமாக 8ஆம் வகுப்பு படித்து எழுத படிக்க தெரிஞ்சவங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். வயது 45க்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டண்ட், இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி 1, மாத சம்பளம் 20,000. இவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ ஆர் கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் பிஜிடிசிஏ சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே. நீங்கள் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், பிசிஏ படிச்சிருக்கலாம், அல்லது டிகிரி படிச்சுட்டு நீங்கள் வந்து பிஜிடிசிஏ, இதில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் பிஜிடிசிஏ அது மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஓகே. அடுத்த பதவி யூஹெச்என்ஏஎன்எம். இவங்களுக்கான கல்வி வந்து ஷுட் ஹவ் பாஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அண்ட் 2-year ஏஎன்எம் கோர்ஸ் கண்டக்டட் பை டிஎம்இ அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன் நர்சிங் கவுன்சில். ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து +2 படிச்சுட்டு நீங்கள் வந்து ஏஎன்எம் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம் 14,000, மொத்தமாக நம்பர் ஆஃப் வேகன்சி 18 கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பு 35. ஸோ டோட்டலாக வந்து 15 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து 30/6/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணணும். ஸோ இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து கீழ்கண்ட ஆவண நகல்களோடு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்ன்றதை பார்க்கலாம். கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், கொரோனா கள முன்பணி அனுபவ சான்றிதழ், சிறப்பு தகுதி சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ். ஸோ உங்களுடைய அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸு, உங்களுடைய இருப்பிடச் சான்று, ஸோ நீங்கள் வந்து கொரோனாவில் வந்து முன்களப் பணியாளராக பணிபுரிந்திருந்தீங்க அப்படின்னா அதற்கான அனுபவ சான்று, சிறப்பு தகுதியாக தான் இருந்ததுன்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதாவது ஜெராக்ஸ் மட்டும் அட்டாச் பண்ண போதும். இது நகல் தான், ஒரிஜினல் இணைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல் 624-002 இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து அலுவலக வேலை நாட்களில் நேரில் வந்து வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேலைக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்கள், ஓகே, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதனுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் நீங்கள் சுய சான்றொப்பம் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அப்ளிகேஷனோட இணைத்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகள் வந்து தற்காலிகமானது, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து 30/6/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்.
ஸோ இதே வேலைவாய்ப்பு உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு வரும்போது அது பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.